தெலுங்கு திரையுலகின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்த மறைந்த நடிகர் சோபன் பாபு தன்னுடன் நடித்த கதாநாயகிகள் குறித்து தெலுங்கு இதழ் ஒன்றுல தொடர் கட்டுரை எழுதி வந்தார். அதுல ஜெயலலிதா குறித்தும் தெரிவித்திருந்தார். ரொம்ப சிலாகித்து அந்த பதிவை எல்லாருமே படித்தாங்க. அது விமர்சனங்களையும் பெற்றது. அந்த தொகுப்பை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். திரு சோபன் பாபுவின் கட்டுரை என் குரலில். நான் வந்து 5-6 வருடங்கள் கழித்துதான் ஜெயலலிதா வந்தார். வந்த வேகத்தில் உயரே போய்விட்டார். எல்லா இடங்களிலும் அவரை பற்றிய பேச்சுதான், அவருடைய பாடல்கள் தான். நான் சிறு சிறு வேடங்களில் தான் நடித்துக் கொண்டிருந்தேன். வீர அபிமன்யு படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது வரலாற்று ரீதியான படங்கள் குறைந்து சமூக கதைகள் கொண்ட படங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டன. அப்போது எனக்கு பட வாய்ப்புகள் குறைந்து விட்டன. நான் வாய்ப்புகளுக்காக காத்திருந்தேன். அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மாதிரி பெரிய கார் ஒன்று எங்கள் வீட்டு முன் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய தயாரிப்பாளர் ஒருவர், நான் எடுக்க போகும் படத்தில் நீங்க தான் ஹீரோ, ஜெயலலிதா தான் ஹீரோயின் என்று சொல்லி அட்வான்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள் என 1000 ரூபாய் கொடுத்து விட்டு கிளம்பினார். சந்தோஷத்தில் எனக்கு தலைகால் புரியவில்லை. அதுவரை ஜெயலலிதாவை நேரில் கூட நான் பார்த்ததில்லை. பெரிய பெரிய ஹீரோக்களுடன் ஜோடியாக நடித்துக் கொண்டிருந்த ஜெயலலிதாவுடன் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைப்பது என் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எப்போதும் அவரது நினைவாகவே இருந்தது. சிரசாசனம் செய்யும் போது கூட ஜெயலலிதாவின் முகம்தான் என் கண் முன் நின்றது. ஆனால் நாளாக நாளாக எனக்கு தாடிதான் வளர்ந்தது. போன தயாரிப்பாளர் பிறகு வரவே இல்லை. ஒரு கார் சத்தம் கேட்டாலே ஓடிப்போய் வாசலில் எட்டி பார்ப்பேன். தினமும் டென்ஷன் டென்ஷன். சாப்பாடு கிடைத்தால்தான் உண்டு, இல்லை என்றால் பட்டினிதான் என்ற நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் அந்த தயாரிப்பாளர் இருக்கும் இடத்தை விசாரித்து அவரது அலுவலகத்திற்கு சென்றேன். சிகரெட் பிடித்தபடி கூலிங் கிளாஸ் சரி செய்தவாறு காரில் இருந்து இறங்கி அவரது அறைக்குள் வேகமாக போய்விட்டார். கூப்பிடாமலே அவரது அறைக்குள் நான் நுழைந்து விட்டேன். நான் வணக்கம் சொன்னதை அவர் கண்டு கொள்ளவில்லை. முகத்தை சிடு சிடுவன வைத்திருந்தார். நான் வழியே போய் சிரித்துக்கொண்டே அட்வான்ஸ் கொடுத்தது பற்றி கேட்டேன். என்ன அட்வான்ஸ் என்று வேண்டா வெறுப்பாக பேசினார். அப்போ நினைத்தேன், இப்ப அந்த படத்தை டிராப் பண்ணிட்டேன். ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா உங்களை ஹீரோவா போடுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறினார். நான் ரொம்பவும் அப்செட் ஆகி டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு சென்று விட்டேன். தூக்கம், பசி எல்லாம் போய்விட்டது. யோசித்து யோசித்து பார்த்தேன், ஜெயலலிதாவின் அம்மாவுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன்? வாய் வரைக்கும் வந்த உணவை அவர் ஏன் பறித்தார்? அதை கேட்க இந்த மகாராணி யார் என்ற சிந்தனை எல்லாம் என் மனதில் ஓடியது. கிடைத்த வாய்ப்பும் போய்விட்டதால் ஒரு கட்டத்தில் அதை பற்றி பேச்சையே நான் எடுப்பதில்லை. ஆனால் என் வயிற்றெரிச்சல் மட்டும் குறையவே இல்லை. அந்த பட்டத்து ராணி எப்படி இருப்பார் என்று பார்க்க விரும்பி ஒரு ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்க ராணி வேடத்தில் ஜெயலலிதா நடித்துக் கொண்டிருந்தார். அங்கு நான் சென்றேன். வெளியே மாமரத்து நிழலில் ஈசி சேரில் ஸ்வெட்டர் தைத்து கொண்டு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா. அது உள்ளன் நூலாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த நூலாலேயே அவரது கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று எனக்குள் தோன்றியது. நீங்க தான் சோபன் பாபுவா? இவ்வளவு அடக்கமா இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு சாரி என்றார். அவர் சாரி கேட்டாலும் எனக்கு கோபம் தீரவில்லை. அன்று ஜெயலலிதாவை பார்க்காமலேயே திரும்பி விட்டேன். ஒரு நாள் பிரசாத் ஸ்டூடியோவில் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் ராமர் வேடத்தில் நடித்துக் கொண்டிருந்தேன். ஓய்வில் நாங்கள் மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அனுமார் வேடம் உட்பட பல வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வேக வேகமாக ஒதுங்கினார்கள். படகு போன்ற பெரிய கார் ஒன்று ஜெட் வேகத்தில் வந்து நின்றது. அதிலிருந்து தங்கம் போல தக தகவென ஜொலிக்கும் தேவதையைப் போல ஜெயலலிதா இறங்கினார். அவருக்கு முன்னாடி 3 பேர், பின்னாடி 7 பேர் சென்றார்கள். சால்வை போர்த்திருந்த ஜெயலலிதா ஒய்யாரமாக நடந்து போனார். என்னை திரும்பி பார்ப்பார் என்று ஆசையாக நோக்கினேன். என் ஆசை நிராசையானது. நான் அவரை நேரில் பார்த்தது அப்பொழுதுதான். அந்த வருடத்தில் என்னுடைய 3 படங்கள் ஹிட் அடித்தன. ஆனாலும் ஜெயலலிதாவுடன் நடிக்க முடியுமா என்று சந்தேகம் இருந்தது. ஜெயலலிதாவை கதாநாயகியாக புக் பண்ண முடியுமா என்று எல்லா தயாரிப்பாளர்களிடமும் கேட்டேன். புக் பண்ண சொல்லிவிட்டு நீங்க போயிடுவீங்க,
படம் முடியறதுக்குள்ள எங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். அவங்க எப்ப வருவாங்க, எப்ப போவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆசையை விட்டுருங்க என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். எனவே நானும் அதை மறந்து விட்டேன். கைதி பாய் படப்பிடிப்பு மைசூரில் நடந்தது. தூங்குவதற்கு முன் புத்தகம் படிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு. விஜய் சித்ரா என்ற பத்திரிகையை அப்பொழுது வாசித்துக் கொண்டிருந்தேன். முழு பக்கத்தில் ஜெயலலிதாவின் வண்ண படம் இருந்தது. அப்போது டாக்டர் பாபு படத்தின் இயக்குனர் கதாநாயகி தேடிக்கொண்டிருந்தார். உடனே ட்ரங்கால் புக் பண்ணி தயாரிப்பாளரிடம் அப்பொழுதே பேசினேன். ஜெயலலிதாவை புக் பண்ணுங்கள் என்று சொன்னேன். நாளைக்கு சொல்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார். இதையும் சந்தியா கெடுத்து விடுவாரோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. ஆனால் அவங்க தான் இறந்துட்டாங்களே. மறுநாள் போன் வந்தது. உங்க கால் சீட்டுக்கு ஜெயலலிதா ஓகே சொல்லிவிட்டார் என்றார் தயாரிப்பாளர். ஜெயலலிதாவை பற்றி நான் கேள்விப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு மூக்கு மேல கோபம் வரும், ரொம்ப பிகு பண்ணுவாங்க என்பதுதான். அந்த நாள் வந்தது. ஊட்டியில் படபூஜை. ஜெயலலிதாவை எனக்கு தயாரிப்பாளர் அறிமுகம் செய்தார். ஹலோ என்று பட்டும் படாமலும் ஜெயலலிதா பேசினார். நான் அவரது கையை பிடித்து குலுக்கினேன். நாசுக்காக கையை இழுத்து கொண்டு கை கூப்பி வணக்கம் சொன்னார். ஷூட்டிங் ஆரம்பமானது. பிரேக் நேரங்களில் நிறைய ஜோக் சொல்லி சிரித்து பேசுவோம். நான் ஜோக் சொல்ல சொல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னிடம் மனம் விட்டு பேசினாங்க. சொல்ல முடியாத கவலையில் இருந்தேன். அம்மா இறந்து 1 வருடம் கூட ஆகவில்லை. உங்க கூட பேசுறதுல மனசுல கொஞ்சம் பாரம் குறைஞ்சது. இப்போதுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறது. இவ்வளவு நாளா ஆசை இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஈடுபாடு இல்லை, லட்சியம் இல்லை, எல்லாமே இருந்தும் வெறுமையாக இருக்கிறது. எனக்காக யாருமே இல்லை. நான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னா அது பணத்துக்காகத்தான் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். வேண்டியவர் என்று நினைத்து பொறுப்பை ஒப்படைத்தா லட்சமா கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று எனக்கு தெரியல. என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னை நடு தெருவுல நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால தான் நான் யாரிடமும் பேசுவதில்லை. அரண்மனை மாதிரி வீடு இருந்தாலும் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுறது என்னோட அம்மா கிட்ட பேசுறது போல இருக்கிறது. நீங்க நகைச்சுவையாக பேசுவதால எனக்கு மனபாரம் குறைவது மாதிரி இருக்கிறது என்று அப்போது ஜெயலலிதா என்னிடம் சொன்னார். அந்த சமயத்தில் மேக்கப்பை சரி செய்வது போல கண்ணீர் துளிகளை துடைத்தவாறு இருந்தார். டச் பண்ணிக்கொண்டே என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று சொன்னார். ஷாட்டுக்கு வர சொல்லி இயக்குனர் லெனின் பாபு கூப்பிட்டார். மனசு கேட்காமல் ஜெயலலிதாவை பார்த்தேன். அவரது கண்களில் கண்ணீர் ததும்பி இருந்தது. சாரி என்று சொன்னார். உடனே நான் மேரிசம் காரி அண்ட் த்ரோ அவே தி சாரி எனி லாரி என்று சொன்னேன். அதை கேட்டு குழந்தை மாதிரி விழுந்து விழுந்து சிரித்தார். அப்போது மேக்கப் கண்ணாடி கூட கீழே விழுந்து விட்டது. உடனே நான் சாரி என்று சொன்னேன். அதற்கு அவர் த்ரோ அவே சாரி இன் எ லாரி என்று திருப்பி சொன்னார். சிரித்து கொண்டே ஷாட்டிற்கு போய்விட்டோம். ஷூட்டிங் முடிந்ததும் ஜெயலலிதா விமானத்தில் மெட்ராஸுக்கு கிளம்பிவிட்டார். நான் ரயிலில் கிளம்பினேன். மறுநாள் காலையில் எனக்கு ஒரு போன் வந்தது. அது ஜெயலலிதாவின் குரல். மே ஐ ஸ்பீக் டு சோபன் பாபு என்று கேட்டார். அப்படியே போயிருவீங்கன்னு நினைச்சேன் என்று கிண்டலாக நான் சொன்னேன். நீங்க ஏன் ஃப்ளைட்ல வரல என்று என்னிடம் திருப்பி கேட்க, ஃப்ளைட்ல போறதுக்கு எனக்கு பயம் என்று சொன்னேன். நீங்க ஜோக் பண்றீங்க எனக்கு தெரியும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க நாளை 7:30 மணிக்கு ஃபேமிலியோட என் வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் என்று சொன்னார். அதற்கு நான், என் வைஃப் எங்கேயும் வரமாட்டாங்க, எப்போதும் கதவுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க என்று சொல்லிவிட்டு நான் மட்டும் நாளைக்கு வர்றேன் என்றேன். அப்புறம், நிஜமா தான் சொல்றீங்களா? நாளைக்கு நான் வந்ததும் ஜோக்குக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி பசியோட திருப்பி அனுப்பிடாதீங்க என்றேன். அதற்கு, இல்ல, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் என்றார். சொகுசு மிக்க போயஸ் கார்டன் ஏரியாவில் மாடலான ஒரு பங்களாவின் ஜெயலலிதாவின் வீடு இருந்தது. என் காரை நிறுத்திவிட்டு சென்றேன். ஜெயலலிதா வெளியே வந்து என்னை வரவேற்க மைசூர் மகாராஜா அரண்மனை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. 3/4 ஏக்கரில் பங்களா, விசாலமான 6 ஏசி பெட்ரூம்கள், ஒவ்வொரு பெட்ரூமும் ஒரு வீடு அளவுக்கு விசாலமாக இருந்தது. வீட்டுக்கு நடுவில் பெரிய லைப்ரரி ஒன்று இருந்தது. அதில் கிடைக்காத புத்தகங்களே இருக்காது என்று தோன்றியது. எல்லா புத்தகங்களையும் படிச்சிட்டீங்களா என்று கேட்டேன். இதுல படிக்காதது கம்மியா தான் இருக்கும் என்று சொன்னார்.
ஷூட்டிங் நேரத்தில் பேசும்போது எந்த டாபிக்காக இருந்தாலும் அதை பற்றி விலாவாரியாக பேசுவார். அந்த அளவுக்கு அவருக்கு விஷய ஞானம். அவர் அளவுக்கு ஆங்கிலத்தில் பேசி நான் யாரையும் பார்த்ததில்லை. 10 நாட்கள் நடந்த ஷூட்டிங், இவை எல்லாவற்றையும் அவரிடம் பார்த்தேன். 9 வருடங்களில் 100 படங்களில் நடித்திருந்தார். அவர் ஒரு நல்ல டான்சர், மிக நன்றாக வீணை வாசிப்பார், நல்ல பாடகி. 4 வருட நட்பில் இந்த உலகத்தில் நடக்கும் பல விஷயங்களை நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அவர் வாய்ப்புகள் இருந்தும் கூட சினிமா துறையை விட்டு விலகினார். ஐயங்கார் ஃபேமிலி என்று சொல்லிக் கொள்வார். ஆனாலும் அவர் ஜாதி வித்தியாசம் எதுவும் பார்க்க மாட்டார். மதர் அண்ட் டாட்டர் என்ற 1500 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை ஜெயலலிதா எழுதியிருந்தார். அவரது வீட்டில் இருந்து விடை பெற்ற போது அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார். எல்லாம் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பி விட்டேன். இவ்வாறு அந்த தொகுப்பில் கூறியிருக்கிறார் திரு சோபன் பாபு அவர்கள். திரு சோபன் பாபு அவர்களுடைய இந்த கட்டுரை திரு ஜெயலலிதா அவருடைய வாழ்க்கை பயணத்துல இருந்த ஒரு பொக்கிஷம் என்றே நாம் அறியலாம். நன்றி, வணக்கம்.